ஆறுபடை வீடு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கடந்த 25 வருடங்களாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் மாணவர்களின் கல்வியின் மேம்பாட்டிற்காக அனைத்து வித வசதிகளும் உள்ளன. பள்ளியில் ஆய்வக வசதியும் உள்ளது, நூலக வசதியும் உள்ளது. எங்கள் பள்ளி வளாகம் புகையிலை இல்லா வளாகமாக உள்ளது. விளையாட்டில் எம் பள்ளி முதன்மையாகவே உள்ளது. ஆறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போரூர் செல்லும் சாலையில் திருப்போரூர் முருகன் கோயில் பின்புறம் உள்ளது. உச்சி கொட்டுறா, சுகர் போடலையா? இதெல்லாம் போட்டு வைக்க மாட்டான். லஞ்ச் பேக்கா? வரேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாவியை மறந்துட்டேனா? எப்போ பார்த்தாலும் உச்சி கொட்டிகிட்டே இருக்கா. பேசினாதான் என்னவா? பார்க்கறத பாரு, ஒரு நாளைக்கு கௌலி கூட இத்தனை வாட்டி உச்சி கொட்டாரு. ஆளும் மண்டையும் பாரு. டே ஆகாஷ், சார் வாடா. சொல்லுங்கள் சார். பக்கத்து கிளாஸ் மிஸ் கிட்ட போய் நான் கேட்டேன்னு சொல்லி சாக் பீஸ் வாங்கிட்டு போ. சாக் பீஸா? இருக்கே சார். டேய், சொன்னதை செய்டா, போய் வாங்கிட்டு வாப்போ. சரிங்க சார், போகிறேன். இதே வேலையை போச்சு. அடுத்த வருஷம் ஸ்கூலை மாற்றணும். Okay students, today we are going to see about human evolution. So books எடுத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வா, come in. மேம், சஞ்சய் சார் சாக் பீஸ் வாங்கிட்டு வர சொன்னார் மேம். ஏன் அவருக்கு ஸ்டாஃப் ரூமில் கிடைக்கலையா? இல்லை மேம், அவர் தான் வாங்கிட்டு வர சொன்னார். இந்த பொடி. தேங்க்யூ மேம். திருந்த மாட்டான் இவன். டேய், இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார்.
வாடா. சார் சாக் ப்ளீஸ். என்ன சொன்னாங்க மிஸ்ஸு? டேய், ஐயோ சார் அதான் சார் சொன்னாங்க. அதான் சொன்னாளா? உன்கிட்டயும் உச்சி தான் கொட்டுறாளா? சரி போய் உக்காரு. சரிங்க சார். ம். நம்ம சார் ரொம்ப மிஸ்டியா? ஆகாஷ், சார் பக்கத்து கிளாஸ் மிஸ் கிட்ட போய் டஸ்டர் வாங்கிட்டு வா போ. டஸ்டரா? சார் பக்கத்து கிளாஸ் இல்லாமல் நான் போய் ஸ்டாஃப் ரூமில் வாங்கிட்டா? டேய், நான் உன் சார்டா, நான் சொல்கிறத செய், போய் வாங்கிட்டு வா போ. விட மாட்டாரு. சரிங்க சார். அந்த மிஸ் என்னதான் திட்டும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். மேம் சஞ்சய் சார் டஸ்டர் வாங்கிட்டு வர சொன்னார். ஏன் உங்கள் சார் டஸ்டர் கூட வச்சிருக்க மாட்டாரா? இல்லை மேம் அவர் தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். வீட்டுக்குள்ளே தான் பெரிய பருப்பு மாதிரி பண்ணுவேன். கிளாஸ் ரூமில் ஒரு பொறுப்பு கூட கிடையாது. தேங்க்யூ மேம். மே ஐ கம் இன் சார்? வாடா. சார் டஸ்டர் சார். ம், போய் உக்கார். சரி பாப்பாரு. சார் இவன் தான் சார். டேய் தம்பி, சார் என்ன கிளாஸ் டைம்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? சார் தான் சொன்னார். என்ன சார் 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 உங்க சார் அவர் சொல்லு. இதோ சார் கூப்பிட்றேன். டேய் ராஜேஷ், எதுக்கு அவங்க கூட பேசிட்டு இருக்க? தள்ளி உட்கார். சார் உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிட்றாரு. பிரின்சிபலா? டேய் என்னடா பண்ண? நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாம் நீங்கள் தானே சார் பண்ணீங்க. ஐயோ மாட்டிக்கணுமா? சரி நீ போய் உக்கார் உக்கார். சரிங்க சார் சரிங்க சார். இந்த பிரின்சிபல் வேற ஒருத்தன். ஐயோ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையடா. இவன் இன்னும் திருந்தலமா? வரான் பாரு. செம்ம காலில் இருக்கான். சார் என்ன சார் பண்றீங்க? என்ன சார்? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சார்? ஏன் சார்? சும்மா என்ன சார் அந்த பையனை விட்டு இந்த மேடம் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? சார் இந்த மேம் கிளாஸ்க்கு வந்துட்டான். ஐயோ சார், நான் அவனை ஸ்டாஃப் ரூம் போக சொன்னேன் சார், இங்கே வந்துட்டான். சாரி சார், நான் என் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஏய் 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 சார் 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 நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்க்கறேன் சார், நடிக்காதீங்க. இனிமேட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க வைஃப் கிட்ட ஸ்கூலுக்குள்ள சாரிமா சார், இனிமேட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மேம் கிட்ட ஸ்கூலுக்குள்ள எதுவும் பண்ணாதீங்க. புரியுதா சார்? சரி சார். உங்க வேலையை மட்டும் பாருங்க சார், போய் ஒழுங்கா கிளாஸ் எடுங்க. மேம் இனிமேட்டு உங்க ஹஸ்பண்ட் சாரி மேடம், இனிமேட்டு இந்த சார் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி மேடம். நீங்க போய் கிளாஸ் எடுங்க மேடம். சார் ப்ளீஸ் கிளாஸ் மட்டும் எடுங்க. அதான் அவன் சரி பண்ண சார். இதுக்கு தான் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே இடத்துல வேலைக்கு வைக்க கூடாது, டார்ச்சர் பண்றான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சார் சொல்லுங்க என் சார். கிளாஸ் முடிஞ்சிருச்சு, கத்தீஜா மேம் கிளாஸ் எடுத்துக்க சொல்லுங்கள். சார் என் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சஞ்சய் சார்கிட்ட சொல்லி கிளாஸ் எடுத்துக்க சொல்லுங்கள். யா ஓகே மேம். என்ன நம்ம ஐயா தனியாக உட்காந்து இருக்காரு? சார் சார் டேய் வாடா. சார் கத்திஜா மேமும் சஞ்சய் சாரும் எதுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களை சார் சார்னு சொல்கிறாங்க?
நீங்கள் 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. ஆனால் அது வந்து ஸ்கூலுக்குள்ள. வெளியே வந்து பாரு, அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தெரியும். அப்படியா சார்? அப்புறம் இன்னொரு விஷயம், கத்திஜா மேமும் சஞ்சய் சாரும் ஏன் சார் பேசிக்கிறதே இல்லை? ஏதாச்சும் ப்ராப்ளமா அவங்களுக்குள்ள? ஆமாண்டா, இதுதான் உனக்கு அடுத்த வாரம் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. போய் படிக்கிற வேலையை பாடுறா. சார் சொல்லுங்கள் சார், எப்படியாவது தெரியணும், சொல்லுங்கள் சார். இரு சொல்கிறேன் இரு. முதல்ல அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஸ்கூல் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். ஸ்கூல் லைஃபா? அதை பற்றி சொல்லுங்கள் சார், கேட்போம். அது டேய் மச்சான் டேய் என்னடா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியாடா? ஹோம்ஒர்க் நேத்து தான்டா காலகன் அவ்வளோ பெரிய சம ஊத்தான். சீக்கிரம் எடுத்து எழுதுங்கடா, அவன் வந்துட போறான். என்னடா சொல்றீங்க? டேய் என்னடா ஹோம்வொர்க்? எர்ரா ஐயோ பெல் வேற அடிச்சிட்டாங்கடா. குட் மார்னிங் சார் வந்துட்டாரு. எழுதுடா சீக்கிரம்டா. டேய் இருடா, எழுதிட்டு தான்டா இருக்கேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஐயோ பென்னு கீழே விழுந்துச்சு. கெட் அப் அண்ட் டெல் த பிரேயர். மச்சான் ஒரு பார்க்கல சீக்கிரமா எழுதுடா. அவசரத்துக்கு பேஜ் வேற ஒழுங்கா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மாட்டிக்கிச்சு. ஐயோ என்னால் பார்க்கலாம்னு தெரியல. கையெழுத்து வேற கன்றாவியா போகுது. இவனுங்க வேற பிரேயர் சொல்லி முடிக்க போறானுங்க. ஓகே சிட் டவுன். அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிட்டோம். அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டோம்டா. யாருக்கிட்ட? Excuse me, sir. யாவா ஸ்டூடண்ட்ஸ், இவங்க நியூ ஜாயினி, லேட்டரல் என்ட்ரி, கத்திஜா இனிமே இங்கே தான் படிக்க போகிறாங்க. போய் உக்காருமா. So why opposite poles attract each other? Because the energy in between them bind them together. So what is energy? Sanjay, அங்க என்ன பராக்கு பார்த்துட்டு இருக்க? பார்த்துட்டானே சார். எவ்வளவு முக்கியமான தியரி தெரியுமா? E = mc². அதான் சார், நீங்க E = mc² சொல்றீங்களா? இவன் வேணும்ட்டே E = mc² சொல்றான் சார். போட்டு விட்டான். யாரு? இவன் தான். டேய் சார் நான் எதுவும் சொல்ல சார். மிதிச்சேன்னு வச்சுக்கேன், கைலாசல போய் விடுவேன். அவன் கூட எல்லாம் சேராதப்பா, நீ முன்னால வந்து உட்காரு. சரி சார் சரி சார். அங்க இல்லப்பா, இங்க. இல்ல இங்க தான் வரேன். டேய் நவுந்து உட்கார்றா. So the energy is directly proportional. அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல ஜூடு. ஏதோ ஐடியா கூடாண்டா. நான் மச்சான் முஸ்லீம் பொண்ணு தானடா, அப்படியே அஸ்லாம் வலைக்கம் சொல்லி ஆரம்பிடா. எப்படி சொல்லணும்னு தெரியல. ஹேய், எத்தனை முஸ்லீம் அங்கிள்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்போம், இது கூட தெரியாம. அந்த பொண்ணு வராடா. இப்போ பாரு என்னடா பண்ண போற? about done. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். டேய் நாயே, அவ பாய் இல்லடா, கேர்ள்டா. அச்சோ சாரி மச்சான். என்னத்த சாரியோ பேசுறா அவ. அஸ்ஸலாமு அலைக்கும் கேர்ள். சுத்தம் முடிஞ்சு. ஏய் உன்கிட்ட தானே சொல்றேன், ரிப்ளை பண்ண தெரியாதா? என்ன சொல்லி கொடுத்து வாழ்த்தா உன் வீட்டில் உன்னை கண்டுக்காம போயிட்டே இருக்க? हे अकराल तुझे स्कूल में केक चुकरे की रैगिंग कर लेते और एक बार ऐसा करिया मालूम होया प्रिंसिपल के ने बुलाएंगे. जा रे.
மச்சான் என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு போறா? தெரியலையே மச்சான், ஒருவேளை இந்தியா இருக்குமோ. பேசாம ஹிந்தி கிளாஸ் போயேன். ஐ என்னெல்லாம் ஹிந்தி கற்றுக்க முடியாது. ஐயா. வேணா அவளை போய் தமிழ் கற்றுக்க சொல்லு. போடா தமிழண்டா. மச்சான் என்னடா அவ தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா? அவ கூட போய் உட்காந்து சாப்பிட ஏதாவது ஐடியா கூடண்டா? ஐடியா இந்த வரால நம்ம சரவெடி ஸ்வேதா, கொளுத்தி போடு, சும்மா பட 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 படன்னு வெடிப்பா. ஏய் பேக்ல வாடி. என்னடா அங்க பாரு. இப்ப என்ன இதுக்கு? ஏய் நம்ம கிளாஸ் பொண்ணு ஒருத்தி தனியா இருக்காடி. நம்ம தானே அவளுக்கு கம்பெனி கொடுக்கணும். நீ போய் குடு, என்ன எதுக்கு இப்ப குடுக்க சொல்ற? ஏய் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இருக்கு. இப்ப என்ன? அவ கூட போய் உட்காந்து சாப்பிடுறியா வேணா? என்ன தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல் படிச்ச நீ? ஃபஹீமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். சரி இந்தா சாப்பிடு. இல்லை பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல சாப்பிடு. இந்தா. இல்லை பரவாயில்ல. உட்கார 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 மச்சான். சாப்பிடு. இல்லை பரவாயில்ல. இந்த மச்சான் குடு 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 குடு. இந்தா. டேய் ஏன்டா? நம்மளுக்கு லாபம். டேய் இருடா. டேய் நில்றா. சார் 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 இந்த வந்துடுறேன் சார். வந்து சார் 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 எங்க சார் போறீங்க? ஐயோ தெரியலனா மண்டை வெடிச்சிருமே. கதையை வேற பாதியில நிப்பாட்டிட்டு போறாரு. சார் 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 நில்லுங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லாஃபிங் சோடா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏய் அக்கா மறக்குமா நீ ஒன்றும் பேச வேணாம், நானே கிளம்பி விடுறேன்.